நேபாள கோர வெள்ள விபத்தில் பலி எண்ணிக்கை 160 அதிகரித்திருக்கிறது. நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 105 இந்தியர்கள் மாயமாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மாயமானவர்களை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது அங்கு மீட்பு பணிகள் எந்த கட்டத்தில் இருக்கு? தற்போதைய நிலவரம் என்ன? பதிவு பண்ணுங்க ரமேஷ். வணக்கம். நேபாளத்தின் போத்தே கோஷி ஆற்றில் நேற்று காலை மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 30 அடி உயரத்திற்கு ஆற்றில் மிகப்பெரிய நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களில் வரலாறு காணாத ஒரு இயற்கை பேரிடராகவும் மிகப்பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பேரிடராக இது அமைந்திருக்கிறது. இதுல இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, இறந்தவர்கள் எத்தனை பேர், காணாமல் போனவர்கள் எத்தனை பேர், அவர்களின் நிலை என்ன என்கிற ஒரு பெரிய கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்போது வரை நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின்படி இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட இயற்கை பேரிடரில் மொத்தம் 160 பேர் உயிரிழந்திருப்பதாக நேபாள அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் சுமார் 384 பேர் காணாமல் போயிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை தேடக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்கள் காணாமல் போய் இருப்பதாலேயே இவர்கள் அனைவரும் உயிரிழந்து விட்டார்கள் என்று கூற முடியாது. சிலர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பார்கள், சிலர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு எங்கேயாவது கரை ஒதுங்கி இருக்கக்கூடும், கரை சேர்ந்திருக்கக்கூடும், சிலர் தொலைபேசி எண்கள் வேலை செய்திருக்காது. இப்படி பல்வேறு விஷயங்கள் அமைந்திருக்கிறது. எனவே அவர்களை தொடர்பு கொண்ட பிறகு கண்டுபிடித்த பிறகுதான் அவர்கள் நிலை என்ன, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். இந்த காணாமல் போயிருக்கக்கூடிய சுமார் 384 பேரில் 103 பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எஞ்சி இருப்பவர்கள் 93 பேர் நேபாள நாட்டை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. காணாமல் போன இந்தியர்கள் எண்ணிக்கை 103 என்று சில தகவல்களும், சில தகவல்கள் 130 என்கிற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் சில மாறுபட்ட தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த காணாமல் போன இந்தியர்கள் சுமார் 103 பேரில் 37 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எனவும் 32 பேர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்காக சென்றிருந்த போது காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகிறது. மீட்பு மற்றும் நிவாரண பணிகளிலே நேபாள ராணுவம், காவல்துறை மற்றும் ஆயுதப்படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பிற நாடுகளை சார்ந்த மீட்பு குழுவினரும் மீட்பு பணியிலே உதவியாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சைனா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து அவர்களுக்கு மீட்பு பணியிலே உதவி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளை வழங்குவது, அவர்களை காப்பாற்றுவது, மறு குடியமர்த்துவதுதான் நேபாள அரசுக்கு முன் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த சேதங்களை அப்புறப்படுத்தி மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது மற்றொரு முக்கியமான சவாலான ஒரு பணியாக வந்திருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள் கூட ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹெலிகாப்டர் மூலமாக நேபாள ராணுவம் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேபாளத்திற்கு அண்டை நாடு என்கிற முறையில் இந்தியாவின் சார்பில் நிவாரண உதவிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 10 டன் அளவுள்ள இந்த மனிதாபிமான உதவிகளை நேற்று இந்தியா அனுப்பி வைத்திருக்கிறது. அந்த ஹெலிகாப்டர் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டர் இன்று நேபாளத்தை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மனிதாபிமான உதவிகள்ல அத்தியாவசியமான மருந்துகள், சில உணவுப் பொருட்கள் மற்றும் சில எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மீட்பு பணியிலே ஈடுபடுவதற்காக வழங்கப்படக்கூடிய சாதனங்கள் ஆகியவையும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நேபாள கோர வெள்ள விபத்தில் பலி எண்ணிக்கை 160 அதிகரித்திருக்கிறது. மாயமானவர்களை தேடும் பணி 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நேபாளத்திற்கு 10 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது இந்தியா. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.